அவர் இருக்கிறது தான் எனக்கு வேணும். அல்லேலூயா. அவர் இருக்கிற இடத்துல தான் நானும் இருக்கணும். அல்லேலூயா. அப்ப இயேசுவை துக்கப்படுத்துகிற எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்க, சொல்லி பழகுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் இருந்தும் இன்னைக்கு ஆண்டவர் இந்த சத்தத்தை உங்களையும் என்னையும் கேட்க பண்ணுகிறார் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நம்மை மனம் திரும்பும்படி எச்சரிக்கிறார். நான் உன் கூட இருக்கணும்னு விரும்புறேங்கிறத ஆண்டவர் எச்சரிக்கிறார். நான் உன் கூட வரதுக்கு ஆயத்தமா இருக்கிறேங்கிறத எச்சரிக்கிறார். அல்லேலூயா. இயேசு இல்லாத எதுவும் எனக்கு வேணான்னு முடிவு பண்ணுங்க வாலிபர்களே. இயேசு இல்லாத எதுவும் உனக்கு வேண்டாம். இயேசு இல்லாத ஒரு பையன் உன் வாழ்க்கையில வேண்டாம். இயேசு இல்லாத பொண்ணும் வாழ்க்கையில வேண்டாம். இயேசு இல்லாத ஒரு பணம் உங்களுக்கு அது வேண்டாம். இயேசு இல்லாத ஒரு தொழில் உங்களுக்கு வேண்டாம். எதுல இருந்தாலும் அங்க இயேசு இருக்கணும். இயேசு இருந்தாதான் அந்த உயர்வு இருக்கும். அல்லேலூயா. நிறைய பேரு இயேசுவை எங்க தெரியுமா ஒதுக்கி வைக்கிறாங்க? திருமணத்துல. திருமணத்துல இயேசுவை ஒதுக்கி வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க தெரியுமா? முகூர்த்த நாள்ல போய் கல்யாணத்தை வச்சீங்கன்னா இயேசுவை ஒதுக்கி வைக்கிறீங்க. நல்ல நேரம் கெட்ட நேரம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஒதுக்கி வைக்கிறீங்க. ஜாதகம் பார்த்தீங்கன்னா இயேசுவை ஒதுக்கி வைக்கிறீங்க. ஜாதியை பார்த்தாலும் இயேசுவை ஒதுக்கி வைக்கிறீங்க. அங்கெல்லாம் இயேசு வந்து நிக்க மாட்டார். அங்கெல்லாம் இயேசு வந்து நிக்க மாட்டார். செவ்வாய்க்கிழமை யாராவது திருமணம் வைக்கிறீங்களா? இயேசுவை ஒதுக்கி வைக்கிறீங்கன்னு அர்த்தம். பிசாசுக்கு முதலிடம் கொடுக்குறீங்க. என்னைக்கு ஆண்டவருக்குள்ள ரட்சிக்கப்பட்டீங்களோ உலகத்தினுடைய எல்லா விதமான காரியத்திலிருந்து நீங்க வெளியே வந்துட்டீங்க. திரும்ப பார்க்க கூடாது. அல்லேலூயா. அங்கதான் ஆவியானவர் துக்கப்படுவார். அல்லேலூயா. இந்த உலகத்துல 100% திருப்திங்கிறது இயேசு நம்ம கூட இருந்தா மட்டும்தான் வரும். என் திருமணம் நடந்தது ஒரு செவ்வாய்க்கிழமை தான். சாயந்தரம் 6 மணிக்கு கல்யாணம். சாயந்தரம் 6 மணிக்கு செவ்வாய்க்கிழமை. இன்னைக்கு தான் அங்கே பெரிய சர்ச், பிரப் சர்ச் ஈரோட்டில். அன்னைக்கு தான் அங்கே மண்டபம் ஃப்ரீயாக இருந்துச்சு. சொன்னார், ஏப்பா அங்கே தலைமை ஆய சொல்கிறார், ஏப்பா அன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போய் வீட்டிலலாம் கேட்டுட்டு வாப்பான்னு. ஐயா எல்லாம் ஆண்டவர்கிட்டயே கேட்டாச்சு, அனுமதி கொடுத்துட்டாரு, செவ்வாய்க்கிழமையே வைங்கய்யா. யோசிச்சு தான் சொல்கிறேன். செவ்வாய்க்கிழமை ஐயா சாயந்தரம் பரவாயில்லையா, அது இந்த நேரம் அப்படின்னாரு. யார் சொல்கிறவர்? அவரே ஒரு ஆயன். பரவாயில்லையான்னு. பரவாயில்ல வையா. கத்த 2 குழந்தைகளை கொடுக்கலையா? ஊழியத்தில் ஆசீர்வதிக்கலையா? குடும்பத்தில் வரலையா? அவர் நாட்களை படைத்தார், நல்லதென கண்டார். நான் எப்படி அதை கெட்டதாய் மாற்ற முடியும்? அல்லேலூயா. இந்த பக்குவம் வந்தாதான் ஆவியானவர் உள்ள கிரியை செய்ய ஆரம்பிப்பார். அல்லேலூயா. இயேசு இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களால நிச்சயம் இந்த பூமியில வாழவே முடியாது. அவருடைய பிரசன்னம் இல்லாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு வாழ்க்கையாகவும் இருக்காது. என்னைக்கு